இப்போ சிவாஜி சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் எல்லா டைரக்டர்ஸ் கூடயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரி தான் பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஸோ ஹி வாஸ் எ லெஜண்ட். நான் அவருடைய கடைசி படம் பண்ண இயக்குனர்கிட்டையும் பேசியிருக்கேன் நான். அவர் சொன்னது அவர் வந்து அந்த புது இயக்குனர் பயப்படுறாரு சிவாஜி சாரை எப்படி நம்ம வந்து ஒன் மோர் கேட்கறது, எப்படி அவர்கிட்ட எப்படி போய் பர்ஃபார்மன்ஸை பற்றி பேச முடியுமா அவர்கிட்ட. பட் ஹீ கால்ட் ஹிம் அண்ட் செட் ஏய் ஐ எம் எ பெய்டு கூலிடா சொல்டா அப்படின்னு இருக்காரு. ஸோ யார் சொல்ல முடியாது. சோலி ஹி டச் 300 ஃபிலிம்ஸ். அது இருக்குல்ல, அந்த ஒரு மாரல் எத்திக்ஸ் இருக்குல்ல. நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா இதில் நான் வந்து ஐ எம் ஒன் அமங், அவ்வளோதான். நான் அந்த இடத்துல என் தலையில் ஒரு கிரீடத்தை வச்சுக்கிட்டு நான் நடிகன், நான் என்னை வந்து எல்லாரும் வந்து சார் சொல்லணும், கேரவன் வேணும், அது ஒன்றும் அது நடக்காது. அது சரி, அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் நம்ம. இந்த கதைக்கு இந்த களத்தில் நம்ம இதெல்லாம் வந்து இதை பற்றி நினைக்கவே கூடாது. அவரை பற்றி நான் நிறைய ரீட் பண்ணியிருக்கேன் சிவாஜி சாரை பற்றி. முதல் மரியாதையில் அந்த கதாபாத்திரம் செருப்பு போடக்கூடாதுன்றது தான் அந்த கதாபாத்திரத்தோட அழகு. ஏன்னா தன் மாமனார் மேலே வைத்து இந்த மரியாதை, அவர் நடந்த அந்த பூமி மேலே நான் செருப்பு போட்டு நடக்கக்கூடாதுன்றது அவருடைய அது. அப்போ படத்தில் அவர் வந்து ஷார்ட்ல வேணா செருப்பு போடாமல் நடிச்சிருக்கலாம்ல, ஆனால் அவர் செய்யலையாம். கடைசி வரைக்கும் செருப்பே போட்டுருக்கலையாம். கல்லு முள்ளுலையும் நடந்திருக்காரு, அந்த கதாபாத்திரமா வாழ்ந்திருக்காரு. இந்த மெச்சூரிட்டி இருக்குல்ல, அதுதான் டிரைவ் பண்ணி உங்களை கூட்டு போகும். ஓகே.